அங்க போயிட்டு இது பண்ணி அது கம்ப்ளைண்ட் பண்ணி இல்லங்க நான் பேசின 1000 விஷயத்துல எப்பவுமே என் மேல பூத கண்ணாடி ஒண்ணு இருக்கும். நான் ஒரு 2 விஷயம் சொல்லிட்டேன். பாத்தீங்களா அவன் போய் திமுக ஸ்பேஸ்ல முட்டு கொடுத்துட்டான். பாரியா அவன் சங்கின்ட்டு. ஏங்க அவங்கள பார்த்து எல்லாம் திமுக ஸ்பேஸ்ல முட்டு கொடுத்தா சங்கி கிடையாதுங்க, ஊப்பி. முட்டு கொடுக்கல 13 லட்சம் கோடி இங்க வந்து கடன் வச்சிருக்கிறிய, நீ என்ன மாதிரி ஆட்சி நடத்துனன்னு கேட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு வந்து ஒரு இதுல வந்து பிரச்சனை என்னன்னா டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்ல எப்படி வந்து நீங்க வருவாயை ஏத்துவீங்க, வரி மக்களோட டிக்கெட் பணத்தை ஏத்தாமனா அதுக்கு எனக்கு தெரியலன்னு தான் நான் சொன்னேன். அந்த ஒரு பதில் எனக்கு தெரியலன்னு சொன்னேன். ஏங்க நான் அலெக்ஸ் எப்பவுமே எங்கேயுமே ஆபாசமா பேசுறவங்க கிடையாதுங்க. அவங்கள வந்து போய் ஏங்க வண்டையா நீங்க திட்டுறதுக்கு நான் ஸ்பீக்கர் வாங்க மாட்டேன். அட நீங்க அத இல்லைங்க பண்றதுக்கு நீங்க எவனாலும் பண்ணுவாங்க. அட போய் அட வந்து டாபிக்க மாத்தாதீங்க, அட டாபிக்க மாத்தாதீங்க. நீங்க அசிங்கமா பேசுனீங்கன்னு சொல்லல. ஆனா காலைல வந்து நம்ம பசங்களே கொஞ்சம் முதுகு குத்தி பேசுனீங்க. எங்க அதான் கொஞ்சம் இல்ல இல்ல நானும் கேள்விப்பட்டேன், சோர்ஸ் வந்துச்சு. அப்புறம் வேற ஏதோ ஒரு கேட்க வந்தேனே. நீங்க பேசுனது வந்து டோன் எப்படி இருந்துச்சுன்னா, இல்ல ஒரே நிமிஷம். நீங்க அங்க பேசுனது டோன் எப்படி இருந்துச்சுன்னா, நான் கேள்விப்பட்ட வரைக்கும் சொல்றேன். இந்த வடிவேலு கிட்ட அலெக்ஸ் ஒருத்தன் வந்து கடன் கொடுத்துட்டு காசு திருப்பி வாங்க வருவான். ஓகேவா? அவன் முன்னாடி வந்து செருப்பு எடுத்து காமிச்சு, தெய்வமே அடுத்த வாட்டி கொடுக்கல இது செருப்பால அடி. ப்ரோ நான் போனது நான் மறுபடியும் பாத்தியா? சொல்றேன். இல்ல தூரத்துல இருந்து வடிவேல நாளுக்கு இல்ல அங்க பாடுறா எவ்வளவு பெரிய ரவுடி என் வந்து மேல செருப்பா. ப்ரோ ஓகே. இல்ல ஜாக் அந்த காமெடி தெரிஞ்சா சொல்லலாம். ஜாக் அந்த காமெடி தெரிஞ்சா வாடா நாயே அங்க வந்து கடவுளே கடவுளே. ஏங்க நான் உங்களை பார்த்து மறுபடியும் 6 மாசத்துல இங்கேயே ஒரு திமுக காரன் வந்தா இல்ல ஜாக் டேனியல் ஒரு செகண்ட் இருப்பா. இங்க திமுக காரன் வந்தா ஆபாசமா பேசுவீங்களா இல்ல அவன் வந்து ஏதாவது அரசியல் பேசணும்னு நினைக்கிறான் அவனோட பக்கத்துக்கு தான் முட்டு கொடுப்பான் அவன். அது வந்து நார்மல் மரபு அது. ஓகேயா? நம்ம வந்து விவாதிக்கிறோம்னா தரவுகளின் அடிப்படையில பேசுறதுதான் எனக்கு பிடிக்கும். ஒருத்தன் உட்காந்துட்டே தேவடியா பயல ஒத்த தாயலி ஒத்த பாடு எப்படா இருக்கிற போதையில யோ போயா இறக்கி விட்டப்போ ஸ்பேஸ்க்கு வராது. டேய் அலெக்ஸ் ஸ்பீக்கர் விட்டா ஓய்ச்சுன்னு சொல்லிட்டேன். போய் அபி சாரிமா. லேடி சொல்றாங்க. சொல் கேக்குது மதன். நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காரு ஸ்டாலினுக்கு. ஆமா ஆமா கையில 10,000 தான் இருக்குது. 10,000 கொடைக்கானல் போயிட்டு கல்யாணத்துக்கு போய் முடிவு வச்சுட்டு இல்ல அந்த 10,000 ரூபாயில அந்த வழியில் நின்றுட்டு கொடைக்கானல்ல ரீல்ஸ் எல்லாம் போட்ட ஞாபகம் இருக்கீங்களா? டிவிக்கு சொல்லுங்க கார்ல உட்காந்துட்டே பாத்தீங்கன்னா இப்படி கையை காமிச்ச ஞாபகம் இருக்குங்களா? பினிஷ்னு. சோ அதுக்கெல்லாம் வேற அந்த 10,000 தான் கொடுத்துருப்பாரு. அது 200 ரூபா தானே மீதி காசு. இல்ல மீதி காசுக்கு சொட்டர் கிட்டர் வாங்கி பாருங்க நீங்க வரங்க. என்ன மாதிரி குளிரு. ஊருக்கு போனது ஆமால. இல்ல அது அவங்க காசு கொடுத்துருப்பாங்க. யாரோ இவங்க கூட போனவங்க யாரோ பாத்தீங்கன்னா காலில் வந்ததா ஒரு வீடியோ ஒண்ணு வந்துச்சு. சோ அதை பார்த்தேன். அலெக்ஸ் அதை பாத்தீங்களா? வீட்டுக்காரமா. ஓகே ஓகே. பரவாயில்ல அந்த ஒரு பணிவு நல்லாவே இருந்துச்சு. என்ன பண்றது அவங்க வந்து நம்ம கயிறு கட்டினாலாம் கேள்வி கேட்பாங்க. இல்ல கொத்தடிமான்னு சொல்லிட்டு கயிறு கட்டினா பொட்டு வச்சாலாம் கேள்வி கேட்பாங்க. அவங்க போய் காலில் விழுவாங்க, கோயிலா போய் அன்னதானம் போடுவாங்க. இல்ல அவங்க எல்லாம் சாமி கும்பிடலாம். ஓகேங்களா? நம்ம தான் பாத்தீங்கன்னா இந்த மாநாட்டுக்கு பந்தக்கால் போட்டாலே பாத்தீங்கன்னா என்ன சொல்றது வந்துருவானுங்க. டேய் பெரியார கொள்கை தலைவர் நீங்களா? என்னடா ஐயர் வச்சு யாகம் பண்றீங்க? சொல்லுங்க முதல்ல. யாரோ நம்ம சைடுல 10 எம்எல்ஏ போர்க்கொடியன் அப்படின்னு சொன்னாங்க. அதெல்லாம் சும்மாங்க. அதெல்லாம் சும்மா வதந்தி. அங்க இருக்கிறவங்களே லைனா வந்து இங்க முட்டு குத்துனுக்குறாங்க. இங்க இருக்கிறவங்க அதாவது மதனே மேட்ரு சொல்ற
ஓப்பனாவே சொல்றேன். விக்னேஷ்க்கு இங்க என்ன தெரியுமா பயமா இருக்குது? ஃபுல் அதிமுக அப்படியே வழிச்சு எடுத்துன்னு வந்து இங்க இது பண்றாங்க. ஓகேவா? அவருக்கு அங்க ஆக்சுவலா தாவேக்கால இடம் பத்தல. உனக்கு வந்து பாத்தீங்கன்னா, இப்ப ஒரு ஒரு சேர் போட்டா கூட உனக்கு உட்கார்றதுக்கு தரையில தான் உட்காரணும் ஆளுங்க. அந்த அளவுக்கு தான் பாத்தீங்கன்னா, ஒரு ஒரு ஆபீஸ் இவ்ளோ ஃப்ளட்டிங். கொத்து கொத்தா, கொத்து கொத்தா, கொத்து கொத்தா வந்து ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்க. இது எங்க போய் முடியும்னு தெரியல. ஓகேவா? அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா, இங்க வந்து ஆள் சேர்ந்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா, மாற்று கட்சி நெறைய கட்சிகள் வந்து தேமுதிகவோட இந்த ரீஜனல் ஏரியாலாம் இருக்குல்ல. இப்ப கடலூர் மாரி, இப்ப எங்க ஏரியா, இப்ப இது விருத்தாச்சலம் இவங்க ஏரியாலாம் பாத்தீங்கன்னா, இப்ப நெறைய பேர் வந்து நம்ம கட்சியில ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப இருக்கும்போது ஏங்க அப்போ துரந்தர் தானே அபி உங்க ஊருக்கு எம்எல்ஏ? இல்ல. ஆமா. அபியோட ஊருக்கு வந்து துரைந்தர் தான். கடலூர்ல எவ்வளவு ஜெயிச்சோம் நம்ம? கடலூர்லயா? ஆக்சுவலா ஒரு தொகுதி தான் இந்த வாட்டி பண்ண முடிஞ்சுன்னீங்களா? எல்லாமே பாத்தீங்கன்னா 100 ஓட்டு 1000 ஓட்டு அப்படி மாதிரி மிஸ் ஆயிடுச்சு. அந்த துரந்தர் அக்கா மட்டும் வந்தா அப்படியே அமுச்சு விட்டுருங்க ப்ளீஸ். ஆக்சுவலா விருதாச்சலம் செம்மையான கேண்டிடேட்ங்க. இஎம்ஆர் விஜய் என்னன்னு சொல்லிட்டு அவர் பேரு இஎம்ஆர் விஜய். அவர் பேரு கேண்டிடேட் விருத்தாச்சலம் எம்எல்ஏ, டிவிக்கு எம்எல்ஏன்னா எம்எல்ஏ கேண்டிடேட். ஓகேங்களா? ஸோ அவரு தான் கடைசி வரைக்கும் அவர் லீடிங்ல இருந்தாப்புல. நான் அலெக்ஸ் கிட்ட கூட சொல்லிட்டு இருந்தேன். எனக்கு 2 பேரும் மேல ஷார்ப்பா நம்பிக்கை இருந்துச்சு. ஒண்ணு இவரு அதாவது கடலூரை பொறுத்தளவு. ஒண்ணு எங்க அண்ணா ராஜ்குமார் அண்ணா. 2வது வந்து பாத்தீங்கன்னா இவரு இஎம்ஆர் விஜய் அண்ணா. கடைசி அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரேமலதா வந்துட்டாங்க. ஆனா பிரேமலதா மாதிரி இந்தியன் ஜாக் அது யாரோ வெளில இருக்காங்க போல. ஜாக் தான் கார்த்திக். இந்த பிரேமலதா அவங்க அதாவது கார்த்திக் இல்லைன்னு தான் சொல்றேன். பிரேமலதா அவங்கள மாதிரி துரந்தர் இந்தியன் பாலிடிக்ஸ்ல பார்க்க முடியாது. இந்தியா பாலிடிக்ஸ் பார்க்க முடியாது. அவங்க துரந்தர்ன்ற அவங்கதான் மெயின் காரணம்ன்றாங்க. புரோக்கர் வேலை இவங்க பாத்துக்கிறாங்கன்னு சொன்னாங்க. இல்ல அவங்கலாம் வந்து குதிரை பேரம் பேசுனாங்க பாத்தீங்களா? அதுதான் எந்த காரணம் சொல்லி வந்தாலும் ஆனா ஐயா யாருமே அலைன்ஸ் வச்சுட்டு ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி வந்து ஆமா இந்த பார்ட்டி வந்துட்டு பெண்கள் வந்துட்டு அதான் இந்த சேஃப்டிக்கு வந்துட்டு இது லாக்கி இல்லைன்னு யாரும் பேச மாட்டாங்க. ஆனா பிரேமலதா அவங்க பேசினாங்க. இதுக்கே அவங்களுக்கு அதான் இந்தியால சிறந்த பேச்சாளர்னு ஒரு அவார்டு கொடுக்கலாம். எனக்கு உண்மையில ஒரு ஜில்லு வேணும் ப்ரோ. யோசிச்சு பாருங்க. இப்ப நம்மளே இது 1000 சொன்னாலும் இப்ப யாராவது டிஎம்கே சைடு போனா யாராவது சொல்லுவாங்களா? ஆனா அவ்வளவு பெரிய பார்ட்டியில சீட் எக்ஸ்ட்ரா கொடுத்தும் போய் சொன்னாங்க. பேசிட்டே இருப்பாங்க. ஸ்டாலின் மொழிபெயர்ப்புல காண்டி போட்டு நம்ம என்ன பேசுது ஒன்னும் புரியல. இல்லடா அவருக்கு வீட்டுக்கு போய் தான் புரிஞ்சிருக்கும். ஏதோ சொன்னாங்க அவரை பாராட்டுறாங்க நினைச்சிட்டு உட்காந்துட்டு இருப்பாரு. இல்லைங்களோ பேர் மாத்திட்டேன்னு சொன்னாங்க. புரியல என்னது திட்டம் ஒண்ணு இருந்துச்சுல்ல? ஆமா அது வந்து இப்ப அந்த அது வந்து மாத்திட்டாங்க. ஆமா இனிமே அவரு முதல்வர் கிடையாது இல்ல. அவங்க வந்து எல்லாத்தையும் மாத்துவாங்களா? நம்ம மாத்த கூடாதா? எல்லாத்துக்கும் அவங்க அப்பா பேர்ல இருந்து அவங்க அம்மா பேர் வரைக்கும் பாட்டி பேர் வரைக்கும் வச்சுக்கிறாங்களா? கார்த்திய ஒரு மேட்ரு ஒண்ணு சொல்றேன். அவங்க இந்த முதல்வர் திட்டம் எல்லாம் கொண்டு வந்தாங்கல்ல, அதுக்கு வந்து பயிற்சி வகுப்பு நடந்துச்சு. ஓகேவா? அதுல வந்து ஸ்டாஃப் இருக்காங்கல்ல, அந்த வாதியா இருக்குல்ல, அதுல வந்து பாத்தீங்கன்னா முதல்வனா உங்களோட ஸ்டாலினான்னு தெரியல. ஓகேவா? ஏதோ ஒரு இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அது ட்ரைனிங் கொடுக்குறவங்களுக்கு அந்த கோச் யாரு மைக் இது கீச்சு கீச்சுன்னு காத்து அடிக்குது. அலெக்ஸ் ஜாக் ரிமூவ் பண்றா. சொல்லு. இல்ல என்னன்னா அந்த இதுல அது சுண்டல் தருவாங்கல்ல, அந்த இதுக்கு அந்த பயிற்சி இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சுண்டல் தருவாங்கல்ல. அது இல்லடா அதுல அப்படியே பள்ளி கிடைச்சுரா அந்த. ஆமா அது வந்து நியூஸ் எல்லாம் வந்துச்சுன்னா லைட்டா இது மட்டும் துண்டு செய்தி மட்டும் வந்துச்சு. அது அப்படியே போட்டு மூடி மாட்டானுங்க. பள்ளியும் மூடி மாட்டானுங்க, அந்த மேட்டரையும் மூடி மாட்டானுங்க. நம்ம அதெல்லாம் நிறைய பண்ணிருக்காங்களே. எதுன்னு சொல்றது? 1 2
கோயம்புத்தூர்ல அந்த ஐயா 42 எது குழந்தைங்க வெளியில வந்தாலும் புதக்குழியில போட்டு மூடுறது தானே எங்க பழக்கமே. 91 ரமேஷ் கார்ஸ் அண்ட் பினான்ஸ்ல ஆரம்பிச்சு சாதிக் பாஷால ஆரம்பிச்சு பல விஷயங்கள் மூடி மறைச்சிருக்கிறோமே. இல்ல சத்துரு சாண்டிய இது சாதிக் பாஷாலாம் இந்நேரம் ஸ்டாலினே மறந்துட்டு ஆமா இல்ல இல்ல அவங்க அவங்க அதுக்கு முன்னாடி ஃபேமிலி ஒண்ணு எல்லாம் இருக்கு. நான் அதுக்கு முன்னாடி இல்ல அவங்க ஆரம்பிச்சேன். ஃபேமிலி எல்லாம் இன்னும் சண்டை 91 போட்டு 96 ரமேஷ் கார்ஸ் அண்ட் பினான்ஸ் அத மறந்துட்டேன். நான் அங்க ஆரம்பிச்சேன். அம்மர்காரா சரியா ரொம்ப நேரமா இந்த பக்கமே போய் பேசிட்டு இருக்கோம். அப்படியே கொஞ்சம் இது சித்தப்பா புரட்சி பக்கம் தலைவி நகர அம்மா சொல்றீங்களா? அங்க இல்ல புரட்சி தலைவி அம்மா ஏதோ பாரத் ஜுவல்லர்ஸ் ஏதோ ஆட்டை போட்டது அந்த டைம்ல சொல்றாங்களே அது உண்மையா? அது தெரியல எனக்கு என்னன்னு. அதுக்கான வெரிஃபிகேஷன் எனக்கு எதுவும் இல்ல. பட் கருணாநிதி வரலாறுனா எனக்கு தோண்டி எடுக்கலாம். பட் எனக்கு அந்த அம்மாவோட ஓகே வரலாறு எனக்கு தெரியல அவ்வளவா. ஓகே ஈஸ்வருட்டா ஆமா ஆமா பாலு அவங்ககிட்ட ஜுவல்லர் ஸ்ரீநகர். ஆமா 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 கேள்விப்பட்டிருக்கேன். அது சின்ன வயசுல கேள்விப்பட்டது. இழுத்து மூடிட்டே போயிட்டான் அவன். அந்த இது நகையெல்லாம் கொடுத்துட்டு ரிட்டர்ன் காசு வாங்க முடியாம இழுத்து மூட்டு போயிட்டானுங்கன்னு கேள்விப்பட்டேன். ஏதோ கிராம் கணக்குலாம் கிடையாது, கிலோ கணக்குல தான் வாங்கினாங்கன்னு கேள்விப்பட்டேன். ஆமா, அது வளர்ப்பு மகன் திருமணம். சின்னம்மா டீலிங். இல்ல என்னால விக்னேஷ் ப்ரோ, சிவாஜி கணேசன் கூட சம்பந்தமாச்சே. அந்த விக்னேஷ் ப்ரோ பாலு ஒன்னே ஜுவல்லர்ஸ் ஒண்ணு சொல்றேன். இருந்த இடம் தான் இப்ப வந்து போத்தீஸ் நினைக்கிறேன். ஓஹோ ஓகே அந்த ஓகே. கடை இருந்த இடத்தையே விட்டு வைக்கலையா? விக்னேஷ் ப்ரோ, திமுகல கருணாநிதியோட வரலாறு பத்தி தெரியும்னா திமுகல இருந்து வந்தவங்கள பத்தி கேளுங்க. ஓகேவா? அந்த அம்மாவோட வரலாறு தெரியும். அதிமுக அந்த காலத்துல இருந்திருப்பாங்கல்ல, அவங்க வம்சாவளியில வந்தவங்கள வச்சு கேளுங்க. ஈஸியா நீங்க வரலாறு தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா எனக்குன்னா எங்க அப்பா அம்மா அவங்க தான் திமுக இருந்தாங்க. அதனால எனக்கு கொஞ்சம் ஹிஸ்டரி தெரிஞ்சிரு ஈஸியா. அதே மாதிரி நாம் தமிழர் பத்தி பேசணும். கடைசி ஜெனரேஷன் வரைக்கும் 2 ஃபேமிலி மட்டும் தான் ரூல் பண்ணுச்சு. 2 பேர் ஃபேமிலியை பத்தி ஈஸியா தெரிஞ்சுக்கலாம், கண்டுபிடிச்சிடலாம். இதுக்கப்புறம் வர ஜெனரேஷனுக்கு தான் சேஞ்சஸ் தெரியும். இல்லை மன்னார்குடி மாஃபியான்னு பேர் வச்சிருப்பாங்க. அந்த அந்த பேரை வச்சு கேட்டு தெரிஞ்சுக்கங்க, ஈஸியா இருக்கும். அந்த டைம்ல ஏதோ சொன்னானுங்க, காலை வச்சாதான் கால்ல சென்சார் இருக்கும், அந்த காலை வச்சாதான் பீரோ ஓபன் ஆகும். அதனாலதான் காலை வச்சுட்டாங்க. கேள்விப்பட்டேன். டேய் அதுலாம் சொல்ல வேணாம்பா. ஏடா நம்ம சிக்கலுக்குள்ள போக வேணாம். சரி, சோஃபா மாடல்னு சொன்ன மிட் நைட் மாடல் சின்னவர் என்ன பண்றாரு? அவரா மிட் நைட் மாடலுக்கு என்ன அர்த்தம்? அசிங்கமா கிடையாது. அதுவா, அது ட்ரிபிள் என். அந்த அவர் பண்ண போஸ்ட் இருக்குல்ல, அதுதான் மாடல். ரீட்வீட் பண்ணுவாரு. இந்த பேர் வைத்தது நம்ம மாநில செய்தி தொடர்பாளர் ராவுத்தர் இப்ராஹிம்பா. என்ன ட்ரிபிள் என்னன்னா ஏங்க அவங்களுக்கும் பழக்கமே கிடையாது. வேணாம், அவங்களுக்கு அதுக்கு முன்னாடி ஒரு வரலாறு இருக்கு, அது சொல்லணுமா வேணாமான்னு தெரியல. வேணாம் தமிழ்ல சொல்றப்ப வேண்டாம். அவங்கள பத்தி பேசினா சென்சார் போட்டுன்னே உண்டா? சொல்லுங்க. யாரு? மதனா? சொல்லு மதனா. ராஜ்மோகன் அவர் மேல ஒரு அலிகேஷன் சொல்றாங்க, ஏதோ ஒரு பேஜ் ஃபாலோ பண்றாரு அப்படின்னா புரியல. என்னது? ராஜ்மோகன் அவர் ஏதோ ஒரு பேஜ் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாரு, 18 பேஜ. அதெல்லாம் ஃபேக்குங்க. சும்மா எதுக்கு? நீங்க வேணா செக் பண்ணி பாருங்க. அதெல்லாம் எதுவும் கிடையாது. இவனுங்க ஏஐல இது பண்ணி பேரை எடுக்கிறானுங்க. ஏன்னா இருக்கிற, அதாவது எந்த பிரச்சனையா இருந்தாலும் எதிரியா இருந்தாலும் மரியாதை கொடுத்து வணக்கம் வச்சு பேசுற ஒரு இந்த இதுவா இருப்பாரு. இப்ப மத்த இவங்களாச்சும் பாத்தீங்கன்னா சட்டுன்னு கோமா பேசுறாங்க. அவர் ரொம்ப தன்மையா பேசுறாரு. அதனால அவருக்கு வந்து கொஞ்சம் இது அடிக்கிறானுங்க. நான் சொல்றது, அவர் கொஞ்சம் டார்கெட் பண்றானுங்க. உங்களுக்கே தெரியும், இந்த பவுடர் பிரியா, சாரி அந்த இவங்க பரோட்டா சால்லாம் பவுடர் பிரியான்னு சொல்லுங்க, கரெக்டா இருக்கும். சரி, இந்த தேங்காய் முடி பாபு 200 அடி சதுப்பு நிலம்
அவரா? ம். அலெக்சா ஒரு நாளைக்கு வருவாராடா சட்டசபைக்கு? தெரியலையேப்பா, என்னையே வீட்டு பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க. நான் வருவேன்னு எனக்கே தெரியலையே. ஆனா சாண்டி அவர் வந்து 234 தொகுதியில 36 ஜெயிப்போன்னாரு. ஆனா பரவாயில்ல. கரெக்டா அவருக்கு ஏத்த மாதிரியே வந்திருக்கல ரிசல்ட். இல்ல அவர் அவரு 34 தான் எதிர்பார்த்தாரு. இல்ல விக்னேஷ் bro, எப்படி 75ன்னு விக்னேஷ் bro, தெரியல. அவர் பழைய கட்சி ஞாபகத்துல சொல்லிட்டாரு. 44ல இருந்து இப்ப அப்படி அப்படியே கம்மியாயி அது கடைசியில போய் அதுல சேர்ந்துரும் போல. ஆனா அந்த மண்டை ஃபுல்லா பாத்தீங்கன்னா சோம்பப்படி மாதிரி இருக்குல்ல, அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு காலத்துல கருங்கருன்னு இந்த காலத்துல அப்படியே தாம்பளத்தட்டை அப்படியே பழத்தட்டை எட்ட வச்சுட்டு அப்படியே ஜெயலலிதா அம்மா காலில் விழுவாரு. விக்னேஷ் bro, சொல்லுங்க. இது என்ன ஒரு மாரிதாஸ் கம்முனே இருக்க மாட்டேங்கிறாரு. சும்மா அந்த மினிஸ்டர் போட்டதா பண்ணினே இருக்கிறாரு. வீட்டு போட்டுனே. யார் மாரிதாசா? குண்டாஸ்ல போட போறாங்க இவரு. ஐயா டெஃபமேஷன் கேஸ் போட்டுருக்காங்க. அது பார்க்கலாம். அடுத்து உள்ள போறது கன்ஃபார்ம் நினைக்கிறேன் இந்த வாட்டி. போனாடி ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப் ஆயிட்டாங்க. ஆனா அவனுக்கு போய் சப்போர்ட் பண்ணான்னா சப்போர்ட் பண்றான் எவ்வளவு எச்சியா இருப்பான். எனக்கு அதுதான் இது வேற விதி இது எங்களை பொறுத்த வரைக்கும் 200 எங்களை பொறுத்த வரைக்கும் இல்லவா, அதான் எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்க ஆட்சியில இருக்கணும். அப்படி இல்லைன்னா ஆட்சியில இருக்க எதிர்க்கிறதுக்கு 10 பேர்ல 100 பேர் எதிர்கட்சியா இருந்தாலும் சரி, மத்த யாரா இருந்தாலும் சரி கூட்டு சேர்ந்துப்போம். எனக்கு வந்த நியூஸ் கூடிய சீக்கிரம் ஒன்று சேரும் பழைய பங்காளிகள். இல்ல புதுசு புதுசா வருவாங்க. கோவன் வருவான், பியூஸ்னு ஒருத்தன் வருவான், புதுசு புதுசா வருவாங்க. இந்த பூவுலக நண்பர்கள், பூவுலகத்தின் நண்பர்கள், பூவுலகத்துக்கு சம்பந்தமே இல்லாத மானக்கட்ட நண்பர்கள், இந்த மாதிரி நிறைய நண்பர்கள் ஒருத்தன் வரான் பாரு புதுசா. ஆமா, அவங்களுக்கு காணவே காணல பூவுலக நண்பர்கள் வருவாங்க. இந்த மாதிரி பல இயக்கம் வரும். ஆனா இந்த அறப்போர் இயக்கம் மட்டும் தான் எல்லா ஆட்சி காலத்திலயும் கேஸ் போட்டுக்கிட்டே இருக்கும். மத்த எல்லா இயக்கமும் வந்து மானகட்டத்தனமா சோத்துக்கு தான். வேற வேணாம், எனக்கு வாயில வருது, கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி. வேணாம் இல்ல கோவம் நம்ம சாங் ஒண்ணு 3 டாஸ்மாக்லாம் இருக்கட்டும். ஊத்தி கொடுத்த உத்தமி போய்ஸ்ல உல்லாசம் அப்படின்னாரு. இப்ப ஊத்தி கொடுத்த உத்தமி குளத்து சித்தரஞ்சன் சாலை என்ன பண்ணிட்டு இருக்கிறாருன்னு கேட்கணும். இல்ல அதுக்குதான் கேஸ் கோவம் மேல. ஊத்தி கொடுத்த உத்தமரு சித்தரஞ்சன் சாலை என்ன ஸ்டாப் அப்படிதான் கேட்கணும். இதோ இவங்கதான் ஏதோ சமூக போராளிகள் மாதிரி அப்படியே கிளம்பி வந்துருவானுங்க. இல்ல வந்தாரு நடுவுல, உடனே அவர் பஸ்ல ஏத்திட்டாங்க, அதோட ஆளை காணோம். ஆட்சி அவங்களுக்கு கேன்சல் ஆகி நம்பால் வந்த உடனே ஏதோ போராட்டம் எல்லாம் வந்தாரு. அதுக்கப்புறம் வந்து அப்படியே போயிட்டாரு. நம்ம இறங்கி அடிப்போம்னு அவங்களுக்கு அந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்கும். ஐயோ இவங்க வேறையா அப்படின்னு சொல்லிட்டு. பியூஸை தான்ப்பா ஓட விடணும். பியூஸ் தான்ப்பா புதுசா வருவாப்புல. 5 வருஷம் அப்படியே இது சைலண்ட் மோட்ல இருப்பாப்புல, திடீர்னு வருவாப்புல. விக்னேஷ் ப்ரோ, எனக்கு ஒரு நியூஸ் வந்து அது உண்மையா? கேளுங்க. கி வீரமணி வந்து ஏதோ என்ன சொல்றது, அறக்கட்டளை சொத்தை அறக்கட்டளை அவர் குடும்பத்துக்கிட்டே வச்சுக்கிறதுக்கு எப்படியாச்சும் ஆளுங்கட்சிக்கு சப்போர்ட் பண்ண நம்ம பக்கம் வரதா கேள்விப்பட்டேன். இல்ல அந்த அளவுக்கு எல்லாம் பேசணும். கி வீரமணி மேல எப்பவுமே ஒரு மரியாதை உண்டு. ஓகேங்களா? மரியாதை உண்டு. ஆனா திமுக முட்டு கொடுத்த மரியாதை கிடையாது. இல்ல அப்படின்னு கிடையாது. நம்ம அப்படி பேச வேண்டாம். அவரு வந்து எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் அந்த கட்சிக்கு சும்மா வருவாரு. அவருக்கு இல்ல அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிடிமானம் ஒண்ணு வேணும். ஏன்னா அந்த கொள்கையை வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரல்ல பிஜேபி இருக்கிறனால அதை அழிச்சுவாங்கன்ற மாதிரி. சோ அவங்களுக்கு வந்து வேற வழி இல்லாத அவங்க வந்து டிஎம்கேல இருந்தாங்க. ஓகேங்களா? தளபதி போயிட்டு இல்ல தளபதி போயிட்டு பெரியார் திடல்ல பார்த்தப்ப கூட பாத்தீங்கன்னா அவர் வந்து ரொம்ப இது என்ன சொல்றது அட்மைர் பண்ணி தான் பார்த்து இது பண்ணி மரியாதை மத்த மாதிரி. ரெண்டாவது விஷயம், என்னைய பொறுத்தளவு அவர்லாம் வந்துடணும். புரியுதுங்களா? இல்லன்னு சொல்ல, நான் தப்பு சொல்ல. அவரு நம்ம மேலேயே விமர்சனம் சொல்லட்டும், அது வேற விஷயம். ஆனா முட்டு கொடுக்க கூடாது. அது எந்த கட்சியா இருந்தாலும் சரி. அவங்க என்னதான் அநியாயமே பண்ணாலுமே, அக்கிரமம் பண்ணாலுமே முட்டு கொடுக்க கூடாது உட்காந்துட்டு. சரி, அது தப்பு.
விக்கி ப்ரோ ம். கி ம். வீரமணி வராரா இல்லையா தெரியல. அதை விடுங்க. அதோட அ. பொதுச் செயலாளர் இல்ல. ஒருத்தர் வந்து மேடை ஏறி நாங்கெல்லாம் பெரியாரோட ஆளுங்கெல்லாம் நாங்கெல்லாம் அழுததுல யாரு இல்ல. சதிவதனியா? ஆமா ஆமா. அது ஏங்க மதிவதனிய இல்ல மதி மதிவதனிய மதி மதிமாறா இல்லாத வதனி. இல்ல அதுதான் சொல்றேன் கேளு. சதிவதனின்ட்டேன், இல்ல ஒரே மாத்தியாச்சு. ஒரே மதி இல்ல ஒரே இல்லாத விஷயம். வதனி. இல்லைங்க அந்த அளவுக்குலாம் இது பண்ண வேணாம். இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க தீகாவை அட்டாக் பண்ணாலோ விசிகாவை அட்டாக் பண்ணாலோ பாத்தீங்கன்னா இது வந்து டிஎம்கேவோட ஒரு சுழல் மாதிரி. எப்படின்னா உங்களை வந்து தோழமை கட்சிகளை அட்டாக் பண்ண விட்டா அவங்க ஜாலியா இருப்பாங்க. ஓகேங்களா? ம். நம்ம ஃபோக்கஸ் வந்து எதிரி திமுக மட்டும்தான். ஆனா திமுக வந்து பாத்தீங்கன்னா சில பேரை வந்து ஸ்பை மாதிரி இது பண்ணி அவங்க ஹையர் பண்ணி வச்சிருப்பாங்க. அது விசிகா கட்சியா இருக்கட்டும், கம்யூனிஸ்ட் கட்சியா இருக்கட்டும், அது என்னது இந்த மாதிரி அதான் சொல்றேனே இந்த எக்ஸாம்பிள் நான் சொல்லலாமா? இது தீகா இல்ல ஒரே நிமிஷம். தீகா இயக்கங்களா இருக்கட்டும். இதுக்குள்ளார இருந்துகிட்டு இவங்கலாம் திமுகவுக்கு நெறைய பேர் வேலை பார்ப்பாங்க. இப்ப விசிகால கூட பார்த்தீங்கன்னா, ஆனூர் ஷானவாஸ்லாம் பார்த்தீங்கன்னா, கட்சிக்குள்ளார இருந்துகிட்டு பார்த்தீங்கன்னா, என்ன வேலை பார்த்துட்டு இருந்தாருன்னு தெரியும். உங்களுக்கு யாருக்கான வேலைய பார்த்துட்டு இருந்தாருன்னு சொல்லிட்டு, டிஎம்கேக்காக பண்ணிட்டு இருந்தாருன்னு சொல்லிட்டு. விக்னேஷ் ஸோ ப்ரோ, அதே மாரி பார்த்தீங்கன்னா, டி ஆ இதே தீகாக்குள்ளாரையும் பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் இருக்காங்க. அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க பேசுவாங்க, குலைப்பாங்க, இது பண்ணுவாங்க. ஓகேங்களா? நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆ அவங்கள யூஸ் பண்ணிட்டு ரப்பர் ஸ்டாம்ப் மாரி தூக்கி போடுறாங்கன்னு வைங்களேன், கொள்கைய காப்பாத்திக்கணும்னு சொல்லிட்டு வேற வழி இல்லாத அவங்க நம்மகிட்ட தான் வந்து நிப்பாங்க. அதனால நம்ம ஆரம்பத்திலேயே பார்த்தீங்கன்னா, ரொம்பலாம் யாரையும் விமர்சனம் பண்ண வேணாம். நம்ம எதிரி யாரு டைரக்ட்டா பார்த்தீங்கன்னா, ஒருத்தவங்க வந்து நம்மள சுத்தி விட்டு வேடிக்கை பார்க்குறான். புரியுதுங்களா? இவங்கலாம் பார்த்தீங்கன்னா, தோழமை கட்சிலாம் வச்சுட்டு, இந்த இயக்கத்தெல்லாம் வச்சுட்டு நம்மள அட்டாக் பண்றான் பார்த்தீங்களா? நம்ம டார்கெட் வந்து டிஎம்கே மட்டும் தான் இருக்கணும். அதான் விக்னேஷ் ப்ரோ, ஒரு அதுதான். 5 எக்ஸாம்பிள் மட்டும் சொல்லிடுறேன். ஸ்பை எக்ஸாம்பிள். சொல்லு. ஆ, ம். தீக்கால சதிவதனி, ஆ, சுபவி, ஏம்பா பேரு டைரக்ட்டா சொல்லு. பேரு டைரக்ட்டா சரி, சொல்லு. அவ்வளோதான் பிரச்சனை. கம்யூனிஸ்ட்ல முத்தரசன். ஆ. முத்து முத்தரசன். அரசன் ஆமா. சொல்லிட்டேன், ஐயோ! முத்தரசன் சொல்ல, ஐயோ! முத்தரசன். முத்தரசனா? ஆமா. அவரெல்லாம் இவரு விஜயகாந்த் கூட வந்து பார்த்தீங்கன்னா, இது இருந்தவராச்சே. இருந்தார், ஓகே. மிஸ்டர் முத்து முத்தரசன். அரசன். நிறைய தெரியும், விஷயங்கள் தெரியும், இருக்காங்க. தெரியும். இன்னும் ஒரு 4, 5 பேர் இருக்காங்க. ஏன்டா, அப்ப தென்னை மர கூட்டணி வந்தப்போ, மக்கள் நல கூட்டணி வந்தப்போ பார்த்தது முத்தரசன். அதான் இதுக்கப்புறம் நான் பார்த்ததே மதிமுகல இல்ல நைன். தப்பிச்சிட்டாங்க. மதிமுகல வந்து அவர் பேர் என்ன, மல்லை சத்யா இருந்தாரு, மாத்திட்டாங்க. ஜஸ்ட் மிஸ். ம். விசிகால இல்ல ஆலோக் ஷாவனாஸ்து, மதிமுக பனையூர் மாத்தி பாபு. எனக்கு தெரிஞ்சு ம். பிஜேபில இருந்தும் விசிகால ஸ்பை வச்சிருக்காங்களா எனக்கு டவுட் வருது. இல்ல அது வந்து திமுகவோட தோழமை கட்சி தானே. உங்களுக்கு 240 புரியுதுங்களா? அண்ணாமலை எனக்கு ஒரு டவுட் வருது. அண்ணாமலைய பிரைஸ் பண்ணுவாங்க. ம். டவுட் வருது, அதான். பழைய பங்காளிகள் கூட்டணி சேருவதாக கேள்விப்படுகிறேன், உண்மையா? இப்போதைக்கு வாய்ப்பு இல்லைங்க. நான் இந்த பங்காளியை சொல்ல, டெல்லி பங்காளியும் தமிழ்நாட்டு பங்காளியும். அது ஆல்ரெடி கூட்டணி அது தானே. ஒரு பக்கம். அது இல்ல அது மறைமுக ஒரு கூட்டணி பக்கம் தானே. போயிட்டு தான் இருக்கு. அதுக்கு தானே கூருக்கு போனது. அதான் சொன்னேன், டெல்லி ஏங்க பங்காளி தமிழ்நாட்டு பங்காளின்னு. எலெக்ஷனுக்கு 4 நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, டீலிமிட்டேஷன் அங்க கொண்டு வந்து இவனுக்கு லட்டு மாரி டிஎம்கேக்கு ஒரு சான்ஸ் ஒண்ணு தூக்கி குடுத்தானுங்க. அப்பயே இத விட டவுட் போட்டாங்க எவனாச்சும் பார்த்து எல்லாரும். இத விட எவனாச்சும் ஹெல்ப் பண்ண முடியுமா? ம். ம். ஐயா, மைனாரிட்டி ஓட்ல அந்த பக்கம் போகுது, கொஞ்சம் நீ இந்த மாதிரி பண்ணு, அப்பதான் நான் ஏதாச்சும் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் கேட்டிருப்பாங்க வேணும்னே. நம்ப முடியாது, பண்ணாலும் பண்ணிருப்பாங்க. இல்ல அவங்களுக்கு ஸ்டாலின் வர்றதோ, அவங்களுக்கு என்னைக்குமே எடப்பாடி அவங்க லேபிளு ஓகேங்களா? ஆனா ஸ்டாலின் வர்றது என்னைக்குமே அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. தளபதி வர்றது தான் அவங்களுக்கு பிரச்சனை. ம். ம். அது இவங்களுக்கு பிஜேபிக்கு. ம். என்னன்னா இவங்க மாத்தி மாத்தி ரொம்ப பிளேம் ரொம்ப கேம் பண்ணலாம். இவர் வந்தாருன்னா பண்ண முடியாது. அவங்க ஏங்க ஊழல் உங்களுக்கு பண்ண ஊழல் சைலன்ட்டா பண்ண ஃபைல்ஸ் என்ன ஒரு எல்லாம் எடுத்து விஷயம், வச்சு இது பண்ணலாம். கார்த்தி, சாண்டி மேட்டர் என்ன தெரியுமா? ஸ்டாலின் வந்து ரொம்ப ஈஸி மூவ் அவங்களுக்கு. அதாவது கேட்கிற இடத்துல கையெழுத்து போட்டு போயிட்டே இருப்பாரு. புரியுதுங்களா? அதுதான் ஐயா, ம். 2022, 26 டைமிங்ல வந்து இந்த உதயமின் திட்டம் வந்து ஃபர்ஸ்ட் ஏடிஎம்கே பீரியட்ல கையெழுத்து போட்டாங்க, ஓகேவா? ஆனா மின் கட்டணம் வந்து 6% உயர்த்துறதுக்கு திமுக ஆட்சி காலத்துல தான் கையெழுத்து போட்டிருக்காங்க. ஆமா. அவங்க உயர்த்த கூடாதுன்னு தான் வருஷா சைனே வருஷம் பண்ணது உயர்த்த முடியும் அப்படின்னு ஏடிஎம்கேல. சொல்லிட்டு திமுக ஆட்சி காலத்துல தான் கையெழுத்து போட்டிருக்காங்க. அவ்வளவு பஞ்சாயத்து பண்ணிருக்காங்க. ஆனா ஓஹோ! நான் அதுக்கு முன்னாடி கூவாத்த